பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு வெக்கமே இல்லாம வெல்லும் தமிழ் பெண்கள்னு மாநாடு நடத்துது திமுக அரசு. அண்ணா நகர் சிறுமி தொடங்கி அண்ணா பல்கலைக்கழக மாணவிலிருந்து 60 வயசுக்கும் இருக்கிற பாட்டி வரைக்கும் பயத்திலே வச்சிருக்கும் திறனற்ற ஆட்சிக்கு நல்லாட்சின்னு பேரும் வேடிக்கை பார்க்கும் சிஎம்க்கு அப்பாங்கிற அடமொழியும் தேவைதான் சொல்லுங்க. குழந்தைங்க கையை விட்டு கொஞ்ச தூரம் தனியா போனாலும் கற்பழிச்சு கொலைங்கிற கொடூரமான செய்தியை ஸ்டாலின் ஆட்சியில தான் தாய்மார்கள் அதிகமா கேக்குறாங்க. என்சிஆர்பி புள்ளி விவரப்படி திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்துல மட்டும் 217 குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 7 குழந்தைங்க கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பொள்ளாச்சி ஆட்சியை தூக்கி போடுங்க, பாதுகாப்பான ஆட்சியை நாங்க தரோம்னு சொல்லி வந்த ஸ்டாலின் ஆட்சியில குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 125.54% அதிகரிச்சிருக்கு. இதுல அதிகம் பாதிக்கப்படுறது SC/ST சமூகத்தை சேர்ந்த குழந்தைங்க தான். குழந்தைகளுக்கு எதிரான அதிக வன்முறை நடக்கும் முதல் 6 மாநிலங்கள்ல நாம ஒண்ணுன்னு பேரெடுத்து வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின். வீட்ல ரோட்ல வேலை செய்ய போற இடத்துல இருந்து எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பந்தோபஸ்துக்கு போன பெண் போலீஸுக்கே பாலியல் தொல்லை கொடுக்கிறவங்களாச்சு திமுக காரங்க. 2022 இருந்து 2024 மட்டும் ருதன்யா போல 47 பெண்கள் வரதட்சணை கொடுமையால இறந்து போயிருக்காங்க. கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கல இந்த திமுக ஆட்சி. ருதன்யா வழக்கு குற்றவாளிகளே இப்போ வெளியில தானே இருக்காங்க. பள்ளிக்கூடம் போற பொண்ண ரோட்ல போகும்போது காதலிக்க சொல்லி கத்தியால குத்துற எவனுக்கும் போலீஸ் பார்த்து பயம் இல்ல, சட்டத்தை பார்த்தும் பயம் இல்ல. நடக்கிறது ஸ்டாலின் ஆட்சிங்கிற தைரியத்தால காதல் விவகார கொலைகள் மட்டும் 3 வருஷத்துல 649 பதிவாகி இருக்கு. ஒவ்வொரு குற்றங்கள் நடக்கும் போதும் இனி அடுத்த குற்றம் நடக்காதுன்னு ஸ்டாலின் பேசிய வசனம் எல்லாம் வாய் சவடால் மட்டும்தான். எல்லாம் மாறும்னு ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாயை நம்பி மறுபடியும் இவங்களுக்கே ஓட்டு போடணுமா? பெண்களோட பாதுகாப்புக்கு இதுதான் விலையா? நீங்களே சொல்லுங்க.